எல்லாம் नीलातुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्य कृष्णं पाराद्यं स्वं श्रुतिसरसिदसिद्धमध्यापयन्ति शोत्युष्टायां सृजनिकलितं व्याबलात्कृत्य पुङ्क्ते गोदा तस्यै नमयितमितं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவஜாண்டாள் அரங்கற்கு பண்ணி திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தார் நல்பாமாலை பூமாலை சுடிக் கொடுத்தாலை சொல்லு சுடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையால் நாடினீர் வேங்கடவர்க்கு என்னை இது என்னையும் மாத்தம் நாம் கடவாக வண்ணமே நல்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்னைக்கு மார்கழி மாதத்திலே 29வது நாள். இந்த நாளுடைய பாசுரம் சித்தம் சிறுகாலே என்கிற பாசுரம். இந்த பாசுரத்திலே ஆண்டாளுக்கும் கண்ணன் எம்பெருமானுக்கும் நடந்த ஒரு உரையாடலை இப்பொழுது நாம் சற்று அனுபவிப்போம். சிற்றம் சிறுகாலே. காலை என்றால் காலை பொழுது, சிறுகாலே என்றால் விடியற்காலை, சிற்றம் சிறுகாலை என்றால் விடியற்காலைக்கும் முன்பான அதிகாலை. அப்படிப்பட்ட காலையில் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, சின்ன சின்ன பெண்கள் எப்படி வந்தோம், சின்ன சின்ன கால் பதித்து நடந்து வந்தோம். சிற்றம் சிறு காலே. அப்புறம் வந்து என்று தெரிவிக்கிறார் ஆண்டாள். இப்படி சிறிய சிறிய பெண்கள் சின்ன சின்ன கால் பதித்து அதிகாலை, அது என்ன காலைக்கு என்ன விசேஷம் என்று கேட்டோமேயானால், எங்கள் ஊரிலே இருக்கக்கூடிய பெரியோர்களை எல்லாம் அந்த குளிருக்கு அப்படி நடுங்குவார்களாம். அப்படிப்பட்ட குளிர் இருக்கக்கூடிய அந்த காலையிலே நாங்கள் எழுந்து வந்து வாசல் காப்பானை அவனிடத்திலே அனுமதி வாங்கி, உம்முடைய திருத்தகப்பனாரையும் தாயாரிடத்திலேயும் அனுமதி வாங்கி, பலராமனிடத்திலேயும் அனுமதி வாங்கி, உம்மை எழுப்பி உம்மை திவ்ய சிம்மாசனத்திலே அமர்த்தி இப்படி நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பொழுது கண்ணன் எம்பெருமான் வந்த காலத்திலே இவர்களை பார்த்து தெரிவித்தான். அப்போலேருந்து நீங்கள் இந்த பறையை தான் கேட்டுருக்கீர்கள். பறையினா என்ன? அது ஒரு முரசு. அந்த முரசை எடுத்தான். முரசை எடுத்து இவர்களிடையே கொடுத்தான். கொடுத்த காலத்திலே ஆண்டாள் கேட்டா, கண்ணன் எம்பெருமானே, இந்த பறைக்காகவா நாங்கள் உம்மிடத்திலே வந்திருக்கிறோம்? இது கடையிலே கேட்டால் கூட நமக்கு தெரியுமே, இந்த பறைக்காகத்தான் நாம் வந்திருக்கிறோமா? நீ சற்று சிந்திக்க மாட்டீரா? இப்படிப்பட்ட காலையிலே நாங்கள் சின்னஞ்சிறுவர்களாக எழுந்து கொண்டு இங்கே வந்திருக்கிறோமே, நீர் இந்த பறையை தான் குடிப்பீரா? இந்த பறைக்காகத்தான் நாம் உம்மை தேடி வந்தோமா என்று அவர்கள் கேட்டார்கள். சரி, இருக்கட்டும். உடனே எம்பெருமான் பார்த்தான்,
காத்தால எழுந்ததுக்கப்புறம் எல்லாருமே சூரிய நமஸ்காரம் பண்ணுவாளே, அப்படிப்பட்ட சூரிய நமஸ்காரத்தையாவது பண்ணேலா அப்படின்னு எம்பெருமான் கேட்டான். கேட்ட காலத்திலே இவர்கள் சொன்னார்கள், இங்கே நீரே இருக்கிறீரே, உண்மைதான் நாம் சேவித்தோம். நீர் எப்படின்னா நீரே ஒரு சூரியன், அது எப்படி பெருமாள் ஒரு சூரியனாக இருக்க முடியும் என்று கேட்டோமேயானால், சூரியனானவன் இருளான அந்த இருட்டை போக்கி வெளிச்சத்தை நமக்கு கொடுப்பான். எம்பெருமான் எப்படின்னா நம் உள்ளிருக்கக்கூடிய அந்தகாரமாகிற அஞ்ஞானத்தை போக்கி இருளா அந்த ஒளியான ஞானத்தை எல்லாம் நமக்கு கொடுப்பான். அதனாலே எம்பெருமான் ஒரு சூரியன். இன்னொன்று எப்படின்னா சூரியனானவன் அந்த தண்ணீரை எல்லாம் உறிந்து விடுவான். எம்பெருமான் நம்முடைய பாபங்களை எல்லாம் உறிந்து விடுவான். சூரியனுக்கு எதனாலே பெருமை என்னால் சூரியனுக்கு ஒளியாலே பெருமை. சரி, பெருமானுக்கு எதனாலே பெருமை என்னால் பெருமான் பிராட்டியினாலே தான் பெருமாளுக்கு பெருமை. பிராட்டியை தான் நாம் பிரபை என்று தெரிவிக்கிறோம். அப்படிப்பட்ட சூரியன் எம்பெருமானை சேவித்தால் எப்படின்னா அவர் கோட்டி சூரிய சமப்பிரவன் என்று சொல்லுகிறோம். அவரை சேவித்தால் கோட்டி சூரியனை எல்லாம் சேவித்தார் போல இருக்கிறது. அதனாலே தான் வந்து உன்னை சேவித்து என்னார்கள். சூரிய நமஸ்காரத்தை பண்ணோம். எப்படி பண்ணோம்னா உன்னை சேவித்ததனாலேயே நாங்கள் சூரிய நமஸ்காரத்தை பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் தெரிவித்தால் உன் பொற்றாமரை அடியே போற்றும் என்னார். நாம் எப்போவுமே கோவிலுக்கெல்லாம் போவோம். போனதுக்கப்புறம் நாம் என்ன நினைப்போம்னா, இவ்வளோ படி எல்லாத்தையும் ஏறினோம், இப்படி கால் வலிக்க நடந்து வந்தோமே, இவ்வளோ வலிக்கிறது கால் அப்படின்னு நாம் நினைப்போம். எதனால நினைப்போம்னா நமக்கு ஏதாவது ஒரு பலனை நாம் உத்தேசித்து போனோமே ஆனால், நமக்காக நாம் கோவிலுக்கு போனோமே ஆனால் நம்மை பற்றி நாம் நினைப்போம். ஆனால் ஆண்டாள் எப்படின்னா அவர் பெருமாளுக்காகவே அந்த பறையான கைங்கரியத்துக்காகவே எம்பெருமானை பார்க்க போனதுனாலே ஆண்டாள் என்ன சொன்னாள்னா உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் என்று தெரிவித்தாள். ஆஹா, இப்படிப்பட்ட பொற்றாமரை அடியை எனக்கு நீர் இந்த பொற்றாமரை அடியை பார்க்கக்கூடிய பாக்கியமானது எனக்கு கிடைத்தது. அப்படிப்பட்ட காலத்திலே அந்த காலத்திலே இந்த திருவடியை நீர் வைத்து கொண்டு உலகத்தை எல்லாம் அளந்தீர். ராமனாய திருவதரித்து கல்லிலே நடந்தீர். இப்படிப்பட்ட திருவடிக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று அப்படிப்பட்டு நினைத்து அந்த திருவடியை சேவித்தார். இங்கே ஒரு விசேஷம். எப்போவுமே பெண்களுக்கு என்னன்னா, ஒன்று அவளுக்கு ஆறுதல் படுத்த வேண்டும் என்னால் பொன்னினாலே ஆறுதல் படுத்துவார்கள், இல்லை புஷ்பத்தினாலே படுத்துவார்கள். பொன்னானது எப்படின்னா ஒரு நகையை கொடுத்து அந்த நகையினாலே அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். அப்படி ஒருத்தருக்கு வசதி இல்லைன்னா புஷ்பத்தை கொடுத்தாவது அவர்களுக்கு சந்தோஷத்தை அடைவிக்க செய்வார்கள். ஆண்டாள் எப்படின்னா இரண்டும் கலந்த அந்த திருவடியினாலேயே ஆண்டாள் சந்தோஷத்தை அடைந்தாள் என்று பார்க்கிறோம். போற்றும் பொருள் கேளாய். இப்போ எம்பெருமான் நினச்சான், எம்பெருமானுக்கு என்னன்னா இந்த பறையினா என்ன அர்த்தம்னே தெரியலையா. உடனே ஆண்டாள் என்ன பண்ணாள்னா, ஆண்டாள் ஆச்சாரிய ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பொருள் கேளாய், நான் இப்போ தெரிவிக்கிறேன், இந்த பறைன்னா இப்போ தெரிவிச்சுட்டே இருக்கேனே முன்னாடியிலேருந்து, அதற்கு என்ன அர்த்தம் என்ன இப்பொழுது நான் தெரிவிக்கிறேன் என்ன ஆண்டாள் ஆச்சாரிய ஸ்தானத்தை ஸ்வீகரித்து கொண்டு எம்பெருமானுக்கு அந்த உபதேசத்தை இப்போ செய்ய ஆரம்பிக்க போகிறாள். பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து, எம்பெருமானே நீர் எந்த குலத்திலே பிறந்தீர் என்று கேட்டாள். அதானே நாம் ஆயர் குலத்திலே தானே பிறந்தோம் அப்படின்னு எம்பெருமான் தெரிவித்தான். இந்த ஆயர் குலத்திற்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டோமே ஆனால், ஆயர்கள் எப்போவுமே
தங்களை நம்பியிருக்கக்கூடியவர்களுக்கு தான் முதலிலே உபச்சாரங்களை செய்வார்கள். எப்படின்னா, முதலிலே அவர்கள் மாடை மேய்க்க கூட்டின் கொண்டு போவார்கள். திரும்பி மாடை அழைத்து கொண்டு முதலிலே மாடிற்கு தான் உணவை அளித்து பிறகு இவர்கள் உணவை உண்பார்கள். அதுதான் எனக்கே தெரியுமே அப்படின்னு எம்பெருமான் தெரிவித்தான். பெருமானே, நீர் இந்த மாதிரி குளத்திலே பிறந்து உம்முடைய புத்தியானது இப்படி போயிட்டு என்ன எம்பெருமானே, நீரே இப்படி சொல்லலாமா என்ன தெரிவித்தால் அந்த காலத்திலே ஆண்டார். இதை ஆயர்களுக்கு அவ்வளவு இருக்காது, அவ்வளவு புத்தி இருக்காது என்று சொல்லுவார்கள். அது ஒன்றும் தோஷமாக எடுத்துக்கக்கூடாது. என்னன்னா, அவர்களுக்கு ஒரு வேலைக்காரர், அதாவது ஒரு ஹெட் இருப்பார். நிறைய பேர் அங்கே வேலை பார்ப்பா. எல்லாரும் மாடு மேய்ச்சின்னு வாங்கோ, எவ்வளவு மாடு மேய்க்கிறீங்களோ அவ்வளவு உழைக்கு உங்களுக்கு அரிசி கொடுப்போம் என்று அந்த பெரியவர் சொல்லுவார். இவன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 மாடு மேய்ச்சின்னு வரான்னு வச்சுக்கோங்க. நான் 100 மாடை மேய்த்தேன் என்று இவர்கள் தெரிவிக்க மாட்டார்கள். ஒரு மாடு இருக்கும், பின்னே அந்த வாளை தூக்கி 1 2 3 என்று இப்படி தான் தெரிவிப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய கூடத்திலே நீர் பிறந்து நீ என்ன இந்த பறையினா வெறும் பறையின்னு நீ இப்படி ஆயிட்டியே கண்ணா என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாள். ஆனால் கண்ணா, நீ தான் இப்படி ஆயிட்ட, நாங்களாம் எப்படி இருக்கோம்னா வேதத்தினாலேயே அறியப்படக்கூடிய அந்த அறியப்படாத இன்னும் கண்டே பிடிக்க முடியாத பரம்பொருளான உன்னை நாங்கள் கண்டுபிடித்து உங்களுடைய கிரகத்திற்கே வந்துவிட்டோம். ஆனால் நீ இப்படி இருக்கலாமா என்று ஆண்டாள் தெரிவித்தார். அப்பொழுது பறைனா என்ன என்று கேட்டால், வெட்டமேத்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ புட்டேவலங்களை கொள்ளாமல் போகாது. அதுக்கப்புறம் தெரிவிக்கிறார், குற்றேவல் எங்களை. இந்த பறையினா என்ன அர்த்தம் என்ன தெரிவிக்கார். குற்றேவல் அப்படிங்கிற வார்த்தையை தெரிவித்தார். ஏவல் என்றால் ஏவல்காரன் இருப்பான், அவன் ஒரு காரியத்தை பண்ண வேண்டும் என்னால் ஏவுவான். ஏவனதுக்கப்புறம் அந்த காரியமானது நடக்கப்படும். இது என்ன குற்றேவல்னு சொல்கிறாளே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது அந்தரங்க காரியம், அந்தரங்க சேவை. அதாவது ஏவல்காரனே எப்படி வச்சுருப்பான்னா அந்தரங்க சேவையான அதுக்கு தனியாக ஒரு தலை வச்சுருப்பான், மற்ற இதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்னொரு தலை வச்சுருப்பான். அந்த மாதிரி எம்பெருமானே உம்முடைய திருவடிகளை எல்லாம் மசாஜ் பண்ணணும், இந்த துணியை நீர் உடுத்தி கொண்டிருக்கக்கூடிய துணியெல்லாம் துவைத்து கொடுக்கணும், உமக்கு தேவையான வட்டில்களை எல்லாம் சுத்தி பண்ணணும். இப்படிப்பட்ட கைங்கரியத்தை நீர் எனக்கு கொடுக்க வேண்டும். யார் பண்ணக்கூடிய கைங்கரியம்னா அது சாட்சாத் பெரிய பிராட்டியார் பண்ணக்கூடிய அந்த குற்றேவலை நீர் எனக்கு கொடுக்க வேண்டும். அதான் சொன்னா, குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது என தெரிவித்தாள் ஆண்டாள். அப்படிப்பட்ட அந்த அந்தரங்க கைங்கரியத்தை எங்களுக்கு கொள்ளாமல் போகாது, நீர் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என தெரிவிக்க. இதுதான் பட்டர் அந்த தனியனிலேயே நீலாதுங்க ஸ்தனகிரிதடி சுத்த முத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம்சம் ஸ்ருதி சரசித சித்தம் அத்தியாபயந்தி சோட்டிஷ்டாயாம் சர்தினிகலிதம் யா பலாத்கிருத்திய பும்தேன்னா, அந்த பலாத்காரமாக ஆண்டாள் பெருமானிடத்திலே எப்படி பெற்றுக்கொண்டாள். ஏன்னா ஆண்டாள் பிராட்டியின் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு விட்டாள். அப்படி அந்த கைங்கரியத்தை பெற்றுக்கொண்டால் குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, நீர் எங்களுக்கு இந்த கைங்கரியத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். சரி, அது என்ன கைங்கரியம் என்று கேட்டால், எத்தைக்கும் ஏழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தவமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். அப்படிப்பட்ட கைங்கரியத்தை எப்பொழுதும் இன்னும் 7 பிறவிகள் எடுத்தாலும்
உண்டன்னோடு, வேற யாரோடையும் கிடையாது, உண்டன்னோடு தான் உற்றோமேயாவோம். அதுவும் எப்படின்னா, உனக்கே நாம் ஆட்செய்வோம், மத்தனம் காமங்கள் மாத்து என்கிற இந்த கைங்கரியத்தை இந்த பாசுரத்தினாலே ஆண்டாள் பாடிக்கொண்டாள். இப்படிப்பட்ட திருப்பாவைக்கு ஒரு தனி ஏற்றம் சொல்லுவார்கள். பூர்வாச்சாரியர்கள் காலத்திலே சுவாமி பராசர பட்டர் எழுந்தருளியிருந்தார். பராசர பட்டர் டெய்லியும் சிஷ்யர்களுக்கு ஒன்று சொல்லுவார். தினந்தோறும் திருப்பாவை 30 பாசுரங்கள் அனுசந்தித்தே ஆக வேண்டும் என்று சிஷ்யர்களிடத்திலே சொல்லுவார். உடனே சிஷ்யர்கள்லாம் பார்த்தா, ஓ சுவாமி 30 பாசுரமா, ஒரு பாசுரத்துக்கு 8 வரி இருக்கே, எப்படி சொல்றது அப்படின்னு பராசர பட்டர்கிட்ட கேட்பா. உடனே பராசர பட்டர் சொன்னார், சரி முதல் 2 பாசுரம் கடைசி 2 பாசுரமாவது சொல்லுங்கோள், வெறும் 4 பாசுரம் தானே, 4 பாசுரத்தையாவது சொல்லுங்கோள் அப்படின்னு தெரிவித்தார் பராசர பட்டர். அப்புறமா சிஷ்யர்கள்லாம் பார்த்தா, சுவாமி ஓ 4 பாசுரமா, இது கூட சொல்ல முடியாது என்று தெரிவித்தார்கள். உடனே பராசர பட்டர் பார்த்தார், சரி போனால் போகட்டும், 2 பாசுரமாவது சொல்லுங்கோள், சித்தம் சிறுகாலேயும் வங்கக்கடல் கலைந்த 2 பாசுரமாவது சொல்லுங்கோள் என்று பராசர பட்டர் தெரிவித்தார். உடனே இவர்கள் திரும்பி சொன்னார், ஓ 2 பாசுரமா, 2 பாசுரம் கூட சொல்ல முடியாது சுவாமி என்று தெரிவித்தார்கள். அப்பொழுது பராசர பட்டர் தெரிவித்தார், நாம் எப்படி திருப்பாவையை அனுசந்திப்போமோ அந்த இருப்பையாவது தினந்தோறும் அனுசந்தித்து கொண்டு வாரும் என்று சிஷ்யர்களை தெரிவித்தார். அது என்ன பெரிய பராசர பட்டர் அனுசந்திக்கும் அந்த இருப்பை நிலைக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறாரே, அப்படிப்பட்ட இருப்பு எப்படிப்பட்டது, அந்த இருப்பு அவருக்கு எப்படி என்று கேட்டால், அவருக்கு அந்த காலத்திலே பின்னாடி ஒரு கட்டியானது ஏற்பட்டது. ஏற்பட்ட காலத்திலே அப்பொழுது இந்த மயக்க மருந்தை கொடுத்து பிறகு இந்த கட்டியை எடுத்து இப்படியெல்லாம் செய்வார்கள். ஆனால் அந்த காலத்திலே அப்படி அந்த வசதி இல்லை. உடனே பராசர பட்டர் தெரிவித்தார், நாம் திருப்பாவை அனுசந்திக்கிறோம், நீங்கள் கட்டி எடுக்கலாம் என்று தெரிவித்தார். உடனே இவரும் திருப்பாவை அனுசந்திக்க அவர்கள் கட்டி எடுத்துட்டார். அப்படி இந்த கட்டி எடுக்கக்கூடிய அந்த வழியையும் தெரியாமல் அப்படி சேவிப்பாராம் பராசர பட்டர். பூர்த்தியாக அவருக்கு இந்த ஆஜர்பாளிகளே ஆண்டாள் கண்ணனை எப்படி அனுபவித்தார், கண்ணனெம்பெருமான் என்னென்ன சேற்றிதங்களை எல்லாம் செய்தார், இந்த திருப்பாவை எப்படிப்பட்டதுன்னு பூர்த்தியாக திருப்பாவையிலேயே அனுபவித்திருப்பார் சுவாமி பராசர பட்டர். அப்படிப்பட்ட பராசர பட்டர் முன்னாடி காலத்திலே இருந்தார். இப்பொழுது பராசர பட்டர் நமக்கு எப்படி சேவை சாதிக்கிறார்னா, அது பத்ரி பட்டர் மூலமாக நமக்கு சேவை சாதிக்கிறார். நமக்கு ஒரு பெரிய பெருமை என்னன்னா, சித்தம் சிறுகாலே வந்து உன்னை செய்வித்தன் ஆண்டாள் சொல்றார். ஆண்டாள் அங்கே என்ன தெரிவிக்கிறான்னா, நாங்கள் இந்த அதிகாலையிலே எழுந்து கொண்டு உன்னுடைய திருமாளிகைக்கு போய் வந்து சேவிக்கிறோம் என்று தெரிவித்தால் ஆண்டாள். இங்கே எப்படின்னா, சுவாமி நம்முடைய இல்லத்திற்கே வந்து நமக்காகவே இங்கே அனுகிரகித்திருக்கிறார். நாம் உனக்கே நாம் ஆட்செய்வோம், மத்தனம் காமங்கள் மாத்து என்ன சுவாமியின் மூலமாக பெருபெருமான் பெரிய பிராட்டியார் ஆண்டாள் திருவடிகளிலே பிரார்த்தித்து கொண்டு, அடியேனும் இந்த விஷயத்தை பிரார்த்தித்து கொண்டு இத்துடன் இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமத்யே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.